பெண்ணை பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா? பணமும் அந்தஸ்தும் மட்டும் இருந்து விட்டால் போதுமா? காலா காலத்தில் அவளை ஒரு நல்லவன் கையில் பிடித்து கொடுக்க வேண்டியது பெற்றவர்களின் கடமை அல்லவா? காலம் எத்தனை வேகமாக முன்னேறிவிட்டிருந்தால் என்ன, இன்னமும் பெண்ணை பெற்றவர்களுக்கு கல்யாணம் என்ற காரியத்தில் இருக்கும் பொறுப்பு சிறிதும் மாறவே இல்லை. கல்லூரிக்கு போய் வந்து கொண்டிருந்து ஆங்கிலத்தை கடித்து உமிழ்ந்தபடி வடநாட்டு சாப்பாட்டை ருசித்து உடையை ரசித்து கொண்டு நாங்கள் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள், உங்களிலிருந்து மாறுபட்டவர்கள் என்றெல்லாம் எதிர்த்து பேசி கும்மாலம் அடிப்பதுடன் சரி, வரதட்சணை வாங்குகிறவனை மணக்க மாட்டேன் என்று எந்த பெண்ணாவது தன் வாழ்க்கையை சமூக நலனுக்காக தியாகம் செய்ய முன் வருகிறாளா? அப்பாவும் அம்மாவும் 1000 கடன்பட்டு பணத்தை திரட்டி தங்கள் சக்திக்கேற்றபடி பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்த பிறகும் 2 மாதம் கழித்து பெண் புகுந்த வீட்டிலிருந்து வந்து நிற்கிறாள். அம்மா, நீங்கள் மாப்பிள்ளைக்கு வாங்கி தருவதாக சொன்ன ஸ்கூட்டரை பற்றி ஞாபகப்படுத்திட்டு வர சொன்னார். வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்ணை கொடுத்துருக்கிறேன்னு அந்த சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சு ஒரு ஸ்கூட்டர் உன் கணவனுக்கு நீ வாங்கி கொடுத்துட. இந்த கல்யாண கடன் கழுத்து மட்டும் இருக்கே. அம்மா சொன்னதும் பிளு பிளுவென்று அழத் தொடங்குகிறாள் பெண். நீங்கள் ஏன் வீணாக ஒப்புக்கொண்டீங்க? அவ கேட்கறதுல நியாயம் இருக்கே. 1000 பொய் சொல்லி ஒரு தாலி கட்டுன்னு அப்போது என்னவெல்லாமோ சொன்னோம். ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு வழி செய்யாட்டா நான் மூட்டைப்பூச்சி மருந்தை சாப்பிட்டுடுவேன். அடி பாவி, இதுக்காகவா உன்னை கல்யாணம் செய்து கொடுத்தோம்? நம் நிலைமைக்கு மீறின இடம்னு தெரிஞ்சும் சம்மதம்னு நீ தலையாட்டின. இன்னும் 2 வருஷம் காத்திருந்தா குடியா முழுகிடும். அம்மா முணுமுணுக்கிறாள். எனக்கு இந்த வரன் வேண்டாம், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்ல வாய் வரவில்லை. இளம் பருவம், தோழிகள் எல்லோருக்கும் கல்யாணமாகிவிட்டது என்ற நினைப்பில் ஏற்பட்ட ஆதங்கம். அவளுக்கும் ஒரு துணை தேவை. பெண்ணை பெற்றதும் பெற்றோர்கள் முன்கூட்டியே சிந்தித்திருக்க வேண்டும். கல்யாணம் செய்து கொடுக்க கையாலாவாதவர்களுக்கு பிள்ளை குட்டிகள் ஏன்? நாங்களா ஆசைப்பட்டு வந்து பிறந்தோம்? உங்களது ஆசைகளின் பலனை நாங்கள் இப்போது அனுபவிக்கிறோம். படபடவென்று பேசிவிடும் சாமர்த்தியம் உடையவள்தான் பெண். அம்மா, எச்சரிச்சிட்டு போகிறேன், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நேற்று வரை மகளாக அந்த வீட்டில் வளைய வந்தவள் இன்று யாரோ போல எப்படி பேசுகிறாள்? தாய் குமைந்து போகிறாள். நடுத்தர குடும்பத்தினர் வீட்டில் அடிக்கடி ஏற்படும் நிகழ்ச்சிகள் இது. பணக்காரர்களுக்கோ வேறு பல தொல்லைகள், மிக ஏழைகளுக்கோ பெண்ணை எங்காவது பிடித்து தள்ளினால் போதும் என்ற கவலை. என்றுதான் இந்த சமூக நிலை மாறப்போகிறதோ? ஒரே வினாடியில் பலவும் எண்ணியபடி நர்மதாவை தொலைபேசியில் அழைத்தாள் சந்திரா. இப்பதான் உன்னை பற்றி நினைச்சேன், நீ ஏன் கூப்பிட்டுட்ட? உனக்கு ஆயுசு 100. பதட்டமாக பேசினால் மறுபக்கத்தில் நர்மதா. அது சுத்த பொய் என்பது சந்திராவுக்கு தெரியும். நர்மதா அப்படி தேனொழுக பேசும் பழக்கமுடையவள். உனக்கு சீதா அன்கோ மிஸ்டர் பத்மநாபன் குடும்பத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? புரியுறது, அவருடைய 2வது பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவனை உன் பெண்ணுக்கு பார்க்கலாம்னு நினைக்கிற இல்லையா? ஆமாம், குடும்பம் எப்படி? பத்மநாபன் எனக்கு ஒரு வழியில் தூர பந்து, பெரிய தொழிலதிபர். அவர் மனைவி சாரதா ரொம்ப நல்லவள். பிறந்த கத்து செல்வமும் நிறைய இருக்கு. ஆனாலும் துளி கூட கர்வம் கிடையாது. 2 பிள்ளைகளும் அப்பாவோட பிஸ்னஸில் உதவி பண்ணிட்டு இருக்கா. அடையாறில் பங்களா, இப்போ தான் அதை விஸ்தரித்து அழகாக கட்டியிருக்கா. நம்ம பொண்ணுக்கு அந்த இடம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மூத்தவனுக்கு போன வருஷம்தான் கல்யாணம் ஆச்சு. பெண் ஜேர்னலிசம் பண்ணி முடிச்சிருக்கா. அவள் அப்பா டெல்லியில் பெரிய வேலையில் இருக்காரு. பெண் நம்ம வீணா போல நல்லா இருப்பா. நான் தான் அவனுக்கு அந்த பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணினேன். அதெல்லாம் விட்டு தள்ளு. பையன் எப்படி? தங்க கம்பி, கொஞ்சம் அரட்டலாக பேசுவான். கள்ள கபடு தெரியாது வளர்ந்த குழந்தைங்க. தங்க துர்கா BA கடைசி வருஷம் படிக்கிறா. இவனுக்கு கல்யாணம் ஆனதும் துர்காவுக்கு பார்க்கணும்னு சொல்லின்னு இருக்கா. இந்த விவரங்கள் கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸோட நிறுத்திடாத, மேலே ஆக வேண்டியதை பார். அவளுக்கு ஜாதக பொருத்தத்தில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. எதுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து உன் பெண் ஜாதகத்தை கொடுத்துட்டு பையனுடையதை வாங்கிட்டு வர ஏற்பாடு செய். பெண்ணை பெத்தவாதான் தலையில் அட்சதியை போட்டுண்டு ஆரம்பிக்கணும். இன்னும் அந்த சம்பிரதாயம் மாறவே இல்லையே. சரி, அப்படியே செய்கிறேன். அவர்கிட்ட முதல்ல பேசுகிறேன். இந்த விஷயத்துக்கு ஒரு பிட்வீன் தேவையாச்சே. அதனால் நான் உன் குடும்பத்தை பற்றி சாரதாவிடம் ஒரு வார்த்தை போட்டு வைக்கிறேன். உங்கள் கம்பெனி ஆடிட்டர் சுந்தரம் இது விஷயத்தில் பலே ஆளாச்சே. அவரை தூது நடக்க ஏவி விட்டுட்டு கச்சிதமாக முடிச்சிடுவார். அப்படியே செய்கிறேன். பெருமூச்சுடன் ஃபோனை வைத்தாள் சந்திரா. ஜெகநாதன் சட்டென்று அவள் யோசனையை கேட்டுவிட மாட்டார். குழந்தைக்கு இப்போது கல்யாணத்திற்கு என்ன அவசரம் என்று தர்க்கம் செய்வார். அவரை பொறுத்தவரையில் மகளை இன்னும் பச்சை பாப்பா என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கிற உலக விஷயம் அப்பாவுக்கே தெரியாது. மகள் கல்யாண விஷயத்தில் தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணியபடி டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டி இன்னொரு சிநேகிதி, அவர்களது மாதர் சங்கத்து பொருளாளர் ஸ்ரீமதி கமலா ரமேஷ் நம்பரை தேடினாள்.
நேத்திக்கு தான் நம்ம சங்க தலைவியிடம் உன்னை பற்றி பேசின்னு இருந்தேன். அப்படியா, சந்தோஷம். எனக்கு ஒரு தகவல் தேவை. என்ன விஷயம்னு சொல்லு. உனக்கு சீதா அன்கோ பத்மநாபன் குடும்பத்தை பற்றி தெரியுமா? நன்னா தெரியும். பத்மநாபன் ரொம்ப கர்வம் பிடிச்சவர். அவர் மனைவி சாரதா பெரிய மேனாமினிக்கு. ஏழைகளை துச்சமாக பாப்பா. பிள்ளைகளை பற்றி சொல்லவே வேண்டாம். பெரியவன் ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கல்யாணம் ஆனதும் அடங்கி கிடக்கான். அவன் பொண்டாட்டி டெல்லிக்காரி ரொம்ப ஸ்டைல். சின்ன பிள்ளைய பற்றி ஏதாவது? சந்திரா முடிக்கும் முன் கமலா மறுபக்கத்திலிருந்து குறுக்கிட்டாள். அவன் பெரிய உமனேசராச்சே. காலேஜ் பக்கத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கே கண்ணி வைக்கலாம்னு நோட்டமிடுறது தான் அவன் பொழுதுபோக்கு. அப்படியா? சந்திராவின் உணர்வுகள் தோய்ந்து போயின. புழுத்து போகிற அளவு பணம் இருக்குது. அதுக்காக நம்ம போய் சகதியில் இறங்க முடியுமா? வீணாவுக்கு அப்படி வயசாயிடல, அவசரப்படாத. ஸ்டேட்ஸில் என் அண்ணா பிள்ளை பெரிய டாக்டராக இருக்கான். வாரி கொட்டுறான். அவனுக்கு ஒரு நல்ல இடமா தேடின்னு இருக்கா மண்ணி. 2 மாதத்தில் அவள்லாம் இங்கே வரா. நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பையனும் பொண்ணும் பார்த்து பேசிக்கிட்டோம். சம்மதிச்சா கல்யாணத்தை ஜமாச்சிடலாம். தேங்க்யூ என்றவாறு ஃபோனை வைத்தாள் சந்திரா. கமலாவுக்கு எப்போதும் கற்பனை அதிகம். தன் குடும்பத்தை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பொல்லாதவர்கள். இவளது அண்ணா பிள்ளை அமெரிக்காவில் என்ன செய்கிறானோ? கண்முன் இருப்பவனை விட்டு கண்காணாத இடத்திலே இருப்பவனை நம்பி எப்படி பெண் தருவது? மேலும் ஜெகநாதன் பெண்ணை வெளிநாட்டிற்கு அனுப்ப சம்மதிக்க மாட்டாரே. சந்திராவின் தலை சுற்றியது. பெண்ணென்று பூமித்தனில் பிறந்து விட்டால் மிக பிழை இருக்குதடி தங்கமே தங்கம். ரேடியோவில் இருந்து எழுந்த இசையை சட்டென்று மூடினாள். கவலையில் மனம் கனத்தது. பெண் குழந்தையா? பீனா பிறந்தபோது அவளது ஒன்றுவிட்ட பாட்டி விசாரித்ததை கேட்டு வெகுண்டு போனாள். பெண் குழந்தையாய் இருந்தால் என்னவாம் என்று பாட்டி மேல் எரிச்சல் பட்டாள். பெண்ணென்றாலே பல பிரச்சனைகள் என்ற தன் அனுபவத்தை தான் பாட்டி அள்ளி வீசினாள். அது இப்போதல்லவா தெரிகிறது. வீணாவின் கல்யாணம் அப்படி ஒன்றும் சுலபமாக இருக்கப் போவதில்லை. கதவை தாழிட்டு கொண்டு ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். அவளுக்கு கணவன் பக்கத்தவர்களின் ஆதரவு கிடையாது. பிறந்தகத்தவர்கள் இன்னமும் அவள் கையை எதிர்பார்த்து நிற்கும் கும்பல். ஜெகநாதனின் ஒத்துழைப்பு மிகவும் குறைவு. வீணாவோ பயங்கரமான பிடிவாதக்கார பெண். இந்த சூழ்நிலையில் அவள் கல்யாண கோதாவில் குதிக்க வேண்டும். கடவுளே! ஆயாசத்தில் ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு விட்டாள். காதல் கொண்டவனுக்கு பயம் கிடையாது, வெட்கமும் கிடையாது. தனது டொயோட்டோ காரை தோட்டத்தின் முன்பகுதியில் கார் நிறுத்த ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் நிறுத்திவிட்டு முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான் சுகுமார். அருகில் நின்ற அந்த ஃபியட்டை உற்று பார்த்தான். அண்ணா சாலையின் ஸ்பென்சர் பில்டிங்கிலிருந்து அவன் அந்த ஃபியட்டை துரத்தி கொண்டு தான் வந்தான். சினிமா படங்களில் வரும் வில்லன் கதாநாயகியை காரில் துரத்தி வருவது போல இப்படியும் அப்படியும் போக்குவரத்து நெரிசலில் புகுந்து நீந்தி முடிவில் கிரீப்ஸ் ரோடில் புதிதாக ஆரம்பித்திருந்த அந்த ஈட்டிங் ஹவுஸுக்குள் வண்டி திரும்புவதைக் கண்டு மெல்ல தொடர்ந்தான். தொழிலதிபர் பத்மநாபனின் மூத்த மகன் சித்தார்த்தை விட இளையவனான சுகுமார் துணிச்சல் மிக்கவன் என்பதில் புகழ்பெற்றவன். அவனை உண்மையில் பூரணமாக அறிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. அட்டகாசமாக காரை ஓட்டிக்கொண்டு வந்து ஆர்ப்பாட்டமாக தங்கள் அலுவலகத்தில் இறங்கும் சுகுமாரை தொழிலாளிகள் மிக்க கர்வம் பிடித்தவன் என்று அஞ்சி ஒதுங்குவர். அம்மாவுக்கு அவன் செல்ல பிள்ளை, அண்ணனுக்கு பொறாமை தரும் சகோதரன், தோழர்களுக்கு அவன் குஷி பேர்வழி, பெண்களுக்கு மயக்கம் தரும் மன்மதன். பெண்களுடன் அவன் தாராளமாகத்தான் பேசினான். லிஃப்ட் ஏறிக்கொள்ளும் இளம் காலேஜ் குமரிகளை அவன் மறுக்காது ஏற்றிக்கொண்டு தேவைப்பட்ட இடத்திலே கொண்டு சென்று இறக்குவான். அழகான பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் நெருங்கி அமர்ந்து மேலே உராய்ந்து சல்லாபமாக பேசி பார்ப்பான். அவனை சொல்லி குற்றமில்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சரியாக அமைந்த போது அவன் கொஞ்சம் பெண்களிடம் உல்லாசமாகத்தான் நடந்து கொண்டான். ஆனால் அவர்களையெல்லாம் அவன் காதலித்து விட்டதாக சொல்ல முடியாது. ஒரு கவர்ச்சி உணர்வில் நெருங்கி பழக ஆசையும் நெருங்க பயமுமான திருசங்கு சொர்க்க நிலையில் ஊசலாடி கொண்டிருந்தான். ஆனால் ஊரார் கண்களில் உல்லாச புருஷனாகத்தான் தென்பட்டான். அவனது 27 வயது அனுபவத்தில் அவன் மனதை கவர்ந்து கொண்ட பெண் எவளையும் இதுவரை அவன் சந்திக்கவே இல்லை. கையை கோர்த்து கொண்டு சில பெண்களுடன் கடற்கரையில் இருளில் உலாவியிருக்கிறான். ஆனால் அந்த நெருக்கம் கூட அவனுக்கு விரைவில் வெறுப்பை தந்தது உண்மை. அம்மா அவனுக்காக பார்த்து வைத்த இடங்களில் பெண் பார்க்க தந்தையின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து போய் வந்திருக்கிறான். பார்க்க நன்னா தானே இருக்கா, ஏண்டா வேண்டான்னு மறுக்கிற? அம்மா தொணப்பது வழக்கம். 6 இடங்களுக்கு மேல் பெண் பார்த்து மறுத்துவிட்டு சலித்து போய் கல்யாணமே வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டவன் உன் மனதில் யாராவது இருந்தா சொல்லி தொலையன். அம்மா ஒரு நாள் வெளிப்படையாகவே கேட்டுவிட்டாள். அப்படி யாராவது இருந்தால் தானே சொல்ல. வலுவிலே அவனிடம் வந்து தொற்றிக்கொண்டு காரில் சுற்றி கொண்டு கண்ட சினிமாக்களுக்கு கூட துணையாக வந்து
ஹோட்டல்களில் அவனுடன் சாப்பிட்டு பிக்னிக் போகும்போது கூட வந்து யாரும் அவனுக்கு சுவாரஸ்யப்படவில்லை. அவன் மட்டும் பத்மநாபனது மகனாக இல்லாது ஒரு சாதாரண வீட்டு பிள்ளையாக இருந்திருந்தால் அந்த மோகினிகள் அவனை சுற்றி அலைந்திருக்க மாட்டார்கள். பெரிய இடத்து பிள்ளை, நல்லா பிடித்து கொண்டு கல்யாண பந்தல்ல கொண்டு வந்து நிறுத்தணும் என்ற திட்டத்துடன் அணுகின பெண்களை எட்டவே வைத்து சிநேகம் பாராட்டி பரிசுகள் வழங்கி மெல்ல தப்பித்து கொண்டு வந்தவன் சமீப காலத்தில் அழகான பெண்களின் அருகாமை ஏனோ அவனுக்கு பெருத்த அலர்ஜியாக இருந்தது. ஏண்டா, அந்த நைட் குயினை எப்படிடா கழட்டி விட்ட என்று சிநேகிதர்கள் அவனது அந்தரங்கத்தை தொட்டு பேசும்போது அவனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. மேல்நாட்டு படங்களை பார்க்கிற அந்த தோழர்கள் ஆங்கிலத்தில் வழுக்கி விழுந்து கொண்டு அமெரிக்காவில் இருப்பது போல செய்த ஆர்ப்பாட்டங்கள் பேச்சுடன் சரி. ஓர் இளம் பெண் அவனை பார்த்து சிரித்து பேசிவிட்டால் போதும். என்னடா சுகுமார், புது ஃப்ரெண்டை எப்போது பிடித்த? முதுகில் ஓங்கி தட்டும்போது சிநேகிதனின் குரல் வலையை நெரிக்க மாட்டோமா என்றதோர் ஆவேசமான ஆத்திரம் அவனுள் எழுவதுண்டு. பேசிக்கொண்டு நிற்கிற பெண்களையெல்லாம் அவன் பெண்டாட்டியாக்கி கொள்ள முடியுமா? பெண்களை பற்றி கசந்து வெறிப்பேறி விட்டிருந்த அவன் மனதில் இப்போது திடீரென்று வசந்தம் வீசிக்கொண்டிருந்தது. முதல் பார்த்த அக்கணத்திலேயே அந்த பெண் அவனை அப்படியே தூக்கி மனதிற்குள்ளே ஈர்த்து கொண்டு விட்டாளே. வில்லனைப் போல் அவளது காரை தொடர்ந்து அவளது வீட்டையும் கண்டுபிடித்து விட்டிருந்தான். தொழிலதிபர் ஜெகநாதனின் செல்வ மகள் அவள் என்று தெரிந்த போது மனதில்தான் எத்தனை ஆனந்தம்! அந்தஸ்து வேற்றுமை, ஜாதி வித்தியாசம் இவை இல்லாது சரிக்கு சமமான பெண்மேல் காதல் என்றால் அம்மாவிற்கு கசக்கவா போகிறது? மக்கள் பெருக்கத்துடன் போட்டியிட்டு கொண்டு மூளை முடுக்கெல்லாம் தோன்றிவிட்டிருந்த பெரிய ஹோட்டல்களில் சுகுணா ஈட்டிங் ஹவுஸும் ஒன்று. அங்கே பரிமாறப்பட்ட உணவு வகைகளை அவன் இதுவரை ருசித்ததில்லை. தன்னந்தனியாக அவன் ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தது கிடையாது. துணையின்றி சாப்பிட அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உள்ளே வந்தவன் ரம்யா, மேனகா, அனுசூயா என்ற பெயர்களுடன் தனித்தனியே தென்பட்ட ஹால்களை நோட்டமிட்டான். அவள் எந்த ஹாலில் சென்று மறைந்து கொண்டாள்? உதட்டை கடித்துக்கொண்டு யோசனையுடன் நின்றபோது அனுசூயா என்ற ஹாலிலிருந்து கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு இரு இளம் பெண்கள் வெளியே வந்தனர். ஜானு, என்ன ஒரே இருட்டு, மங்கிய வெளிச்சத்துல கரப்பாம்பூச்சியை வறுத்து கொண்டு வச்சா கூட தெரியாம நாம சாப்பிடணும். இது என்ன பாழா போன ஃபேஷனோ? வீணாவின் பிடிவாதம் இல்லாட்டா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஒருத்தி முணுமுணுத்தது அவன் காதில் படவே தனக்குள் புன்னகைத்தபடி அனுசூயா ஹாலின் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான். மெழுகுவர்த்திகளை கொளுத்தி வைத்தது போன்ற உருவில் ஒளியை கக்கிக் கொண்டிருந்த மின் விளக்குகள் எழுப்பிய மெல்லிய வெளிச்சத்தில் ஹாலுக்குள் போடப்பட்டிருந்த அத்தனை மேஜைகளை சுற்றிலும் கும்பல். பனிப்படலத்திற்குள் தட்டு தடுமாறி நிற்கிறவன் போல மேஜை எதிலும் முட்டிக்கொள்ளாது நகர்ந்து கண்களால் மெல்ல துழாவினான். வெளிச்சத்திலிருந்து வந்த கண்கள் நிதானத்தை அடைந்தவுடன் அவள் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து விட்டான். அவள் அருகில் காலியாக ஒரு மேஜை கிடப்பதை நொடியில் கண்டு கொண்டு ஒரே தாவலில் அங்கே விரைந்தவன் அவனையும் அறியாது அவள் மீது சற்று உராய்ந்து விடவே சாரி மேடம் என்று மன்னிப்பு கோரியபடி உட்கார்ந்தான். நேருக்கு நேர் அவனை பார்த்த வீணாவின் முகம் சிவந்து நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. இவன் தவறி போய் மேலே இடிக்கல, வேண்டுமென்றே இடித்துவிட்டு உரசி கொண்டு போறான். கூட்டத்தில் பெண்களின் மேல் வேண்டுமென்றே இடித்துவிட்டு அதில் ஒரு அல்ப சுகத்தை காணும் சில அயோக்கியர்களில் இவனும் ஒருவன். அவளும் பார்த்து கொண்டேதான் வருகிறாள். கடந்த சில நாட்களாக இவன் அவளை தொடர்ந்து கொண்டே வருகிறான். இதை வளரவிடக்கூடாது, ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். கண்களால் அவனை வெட்டிவிட்டு தன் தோழிகள் பக்கம் திரும்பிக் கொண்டாள். 5 குலோப் ஜாமுன், 5 சமோசா, காஃபி சர்வரிடம் ஆர்டர் செய்துவிட்டு அவனை மிடுக்காய் பார்த்தாள். தன் எதிரே நின்ற சர்வரிடம் அவன் உறக்கச் சொல்லிக் கொண்டிருந்தான். குலோப் ஜாமுன், சமோசா, காஃபி. வீணாவிற்கு ஆத்திரம் மண்டி கொண்டு வந்தது. ஹோட்டலுக்கு அவளை பின்தொடர்ந்து வந்தது போதாது என்று அவள் கேட்ட அதே டிஃபனை கேட்டு வேடிக்கையா பண்ணுகிறான். அயோக்கிய ராஸ்கல், வெளியே வரட்டும், பல்ல தட்டி விடுறேன் என்று உரிமிக்கொண்டே அவனை பாராதது போல சர்வர் கொண்டு வந்து வைத்த டிஃபனை சாப்பிடுவதில் முனைந்தால் பேச்சும் சிரிப்புமாக தோழிகள் டிஃபனை குறித்தது வீணாவுக்கு எரிச்சலாக இருந்தது. அடுத்த மேஜை அருகே உட்கார்ந்து குலோப் ஜாமுனை ஸ்பூனால் தூளி விழுங்கிவிட்டு பார்வையால் அவளை சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பொல்லாதவன் தலை மேலே காஃபி கோப்பையை தொப்பென்று போட்டு உடைக்க மாட்டோமா என்ற ஆத்திரத்தில் குமரிக்கொண்டிருந்தாள் அவள். சாவதானமாக சாப்பிட்டு கொண்டிருந்த தோழிகளை விட்டு தனியே கை கழுவ அவள் எழுந்து வாஷ்பேசின் அருகே சென்று நின்றாள். ஷேவிங் லோஷனில் மனம் குப்பென்று முகத்தில் மோத திரும்பியவள் திடுக்கிட்டு போனாள். அடுத்த பேசின் அருகே அவன் கையை கழுவி கொண்டு நின்றான். மிஸ்டர், நானும் பார்த்துட்டே வரேன், இந்த விளையாட்டை வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என் பேர் சுகுமார், சொன்னா புரியும். நடிக்க தேவையில்லை. 4 நாளா என் காரை தொடர்ந்து வருவதன் நோக்கம் சென்னை சாலைகள் திரு ஜெகநாதன் அவர்களின் மகளின் ஏகபோக உரிமை இல்லையே. அடப்பாவி, என் அப்பாவின் பெயரை கூட தெரிந்து கொண்டிருக்கிறானே.
பெரிய அயோக்கியன். ஒரு பெண் பின்னாலேயே தொடர்ந்து வருவது இவனுக்கு அனுபவ உரிமையா? மிஸ் வீணா, நீங்கள் அனாவசியமாக கோச்சிக்கிறீங்க. ஆனால் கோவத்தில் கூட நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஷட்டப். உங்கள் காம்ப்ளிமெண்ட்டை குப்பை குடையில் போடுங்க. இன்னொரு தடவை என் பின்னால் வந்தா? அவன் சிரித்தான். வந்தால் பல்ல தட்டி கையில் தந்துடுவேன். கராத்தே குங்ஃபு எல்லாம் தெரியுமாக்கும். அவன் கலகலவென்று சிரித்த பொழுது அவன் சுருண்ட கிராப் முடியை பிடித்து அவனை உழுக்க வேண்டும் போன்ற ஆவேசத்தில் பரபரத்து போனாள். அதற்குள் அவளது தோழிகள் சிரிப்பும் கும்மாலமுமாக வெளியே வந்ததை காணவே அவள் தாடை இறுக அவனை வெறித்தாள். கண்களை சிமிட்டிவிட்டு அவன் அங்கிருந்து மெல்ல நழுவி வெளியே வந்து தன் காரில் ஏறி அமர்ந்து கொண்டான். கணவன் அலுவலகம் கிளம்பிவிட்டார். பெண் கல்லூரிக்கு போய்விட்டாள். பகல் சமையல் என்னவென்று திட்டவட்டமாக சமையல்கார அம்மாவுக்கு சொல்லியாகிவிட்டது. வேலைக்காரி பின்பக்கம் துணிகளை துவைத்து கொண்டிருந்தால் வீட்டில் ஒரு அசாதாரண அமைதி. ஏதாவது செய்ய மாட்டோமா என்ற ஆதங்கத்துடன் வளைய வந்த சந்திராவை தோழி நர்மதா போனில் அழைத்தாள். பத்மநாபனின் இளைய பிள்ளையோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டியா? ஆவலுடன் கேட்டாள் நர்மதா. ஒரு வாரத்துக்கு முன்பு நர்மதாவுடன் பேசிய அன்று இரவே ஜெகநாதனிடம் சந்திரா மெல்ல பேசி பார்த்தாள். உண்ட களைப்பு. மறுநாள் பம்பாய் பார்ட்டி ஒன்றுடன் வியாபார சம்பந்தமாக பேச வேண்டிய சங்கதிகள் அவன் தலையில் நிறைத்து கொண்டிருந்தன. ஆடிட்டர் சுந்தரத்துக்கிட்ட சொல்றேன். ஒரே வார்த்தையில் அடக்கிவிட்டு ஏசியை திருப்பி விட்டு கொண்டு சில வினாடிகளில் உறங்கி போய்விட்டான். மறுநாள் காலை நின்று நிதானித்து பேச அவனுக்கு பொழுதே இருக்கவில்லை. அடுத்த நாளும் அதே கதிதான். வேகமாக ஒரு வாரம் ஓடி சென்று விட்டது. ஆடிட்டர் சுந்தரத்திடம் ஜாதக விஷயமாக அவன் எதுவும் சொல்லி இருக்கவில்லை. கணவனை மீறிக்கொண்டு அதை பற்றி பேச சந்திராவுக்கு விருப்பம் இருக்கவில்லை. இன்னும் அவர் ஏற்பாடு செய்யலன்னு நினைக்கிறேன் என்றாள் சந்திரா. இது மாதிரி காரியங்களை துரிதமாக செய்து முடிக்கணும். மீனமேஷம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது போகட்டும், நாளை பகல் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விருந்து. என் நாத்தனார் பெண் ஸ்டேட்ஸில் டாக்டராக வேலை பார்க்குறவ வந்திருக்கா. 3 வாரம்தான் தங்க போகிறா. எல்லாரும் கூப்பிடுறதுக்குள்ள நான் முந்தி கொண்டுட்டேன். அவளை நான் மாதர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறத போல ஒரு சின்ன விருந்து. எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், நீயும் வந்துரு. கட்டாயம் வரணுமா? உன்னை நான் எதுக்கு அழைக்கிறேன் தெரியுமா? நாளைக்கு சாரதாவும் வரதாவும் ஒப்புக்கொண்டிருக்கா. நீ வந்து அவளை நேரில் சந்திக்கணும். அவளை அறிமுகம் செய்து வைக்கிறேன். பேசிப்பார். பழகிறதுக்கு சாரதா ரொம்ப இனியவ. உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். சாரதாவை எனக்கு பிடிச்சா போதுமா? சந்திரா சிரித்தாள். முதலில் சம்மந்தியை பிடிச்சா மற்றதெல்லாம் தானா பிடிக்கும். பெண்ணை பெத்து வச்சுக்கொண்டு ரொம்ப தான் கிராக்கி பண்ற. இந்த பெண்ணை நானே பண்ணிக்கொள்வேன் என்று யாரும் மாலையை வச்சுட்டு வாசல்ல வந்து நிற்க மாட்டான். எத்தனை தான் பணம் அந்தஸ்து இருந்தாலும் நான் முயற்சி பண்ணாட்டா ஒன்றும் நடக்காது. நர்மதாவின் குரலில் எரிச்சல் ஒலித்தது. கோச்சுக்காதம்மா, நாளை பகல் தானே, கட்டாயம் வந்துடுறேன். ஒப்புக்கொண்டு போனை வைத்தாள். நர்மதா விருந்துக்கு ஏற்பாடு செய்த நேரம் அவள் சென்று வர மிகவும் ஏற்றதாக அமைந்திருந்தது. அலுவலகத்திற்கு கணவனுக்கு சாப்பாடு அனுப்பிவிட்டு அவள் கிளம்பிவிடலாம். வீணா கல்லூரியில் இருப்பாள். அதனால் அவளை தனியாக விட்டு போகிறோமே என்ற கவலை இல்லை. நர்மதா வீட்டு விருந்துக்கு அவள் ஆயுத்தமானாள். அமெரிக்காவிலிருந்து வந்துள்ள நர்மதாவின் நாத்தனார் மகளை வெறும் கையுடனா சென்று சந்திப்பது? வழியில் ஒரு கடையில் தஞ்சாவூர் தட்டு ஒன்றை வாங்கி பரிசு காகிதத்தில் சுற்றி எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். நர்மதாவிற்கு எந்த காரியத்தையும் சின்னதாகவே செய்ய தெரியாது. ஆடம்பர பிரியை அவள். வரவேற்புக்குள் புகுந்ததும் உடனே திடுக்கிட்டு போனாள் சந்திரா. பெண்களின் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. தன் நாத்தனார் மகளை சந்திக்க சங்கத்தினர் அத்தனை பேரையும் அழைத்து விட்டிருந்தாள். வாய் சலிக்காது வந்தவர்களை தன் நாத்தனார் மகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் நர்மதா. அத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கும் காரணகர்த்தாவான அந்த அமெரிக்க டாக்டரோ நடுத்தர வயதை தாண்டி கொண்டிருந்த ஒடிசலான பெண். மிகவும் கூச்சமுடையவளாக காணப்பட்டாள். ஒரே சமயத்தில் பலரை சந்திக்க நேரிட்டதாலோ என்னவோ அசட்டு சிரிப்புடன் மூக்கின் மீது வழிந்த கனமான கண்ணாடி வழியே வந்தவர்களை வியப்புடன் பார்த்து ஆமாம் இல்லை என்ற சில வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு தலையை அசைத்து கொண்டிருந்தாள் அவள். பிசிபேலா, தேங்காய் சாதம், பகாலாபாத், தயிர் வடை, மைசூர் பாக்கு, பாதாம் கீர் என்று மெனு எக்கச்சக்கமாகத்தான் இருந்தது. எல்லோருக்கும் தரையில் இலை போட்டு பரிமாறப்பட்டது. கூச்சலும் சிரிப்புமாக விருந்து ஒரு வழியாக முடிந்தது. வரவேற்பறையில் மறுபடியும் எல்லோரும் கூடினர். சந்திராவின் கையை பிடித்துக்கொண்டு பரபரவென அவளை இழுத்துக்கொண்டு நடந்தாள் நர்மதா. ஒரு துளி வாசனை பாக்கை வாயில் எடுத்து போட்டுக்கொண்டு தாடையை மெல்ல அசைத்தபடி சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்த 50 வயதை எட்டிவிட்டிருந்த சற்று பருமனான அந்த பெண்மணி அருகே வந்து நின்றாள். மீட் மை டியர் ஃப்ரெண்ட் சந்திரா. கேள்விப்பட்டிருப்பியே, தொழிலதிபர் ஜெகநாதன், அவரோட மனைவி சந்திரா.
இவங்க சீதா அண்ட் கோவின் அதிபர் பத்மநாபனின் மனைவி. 2 பேரும் பேசி கொண்டிருங்க, பாதாம் கீர் கொண்டு வரேன். வேண்டாம், நான் வெற்றிலை போட்டிருக்கேன் என்றாள் சாரதா. நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன், வேண்டாம் என்றாள் சந்திரா. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முறுவலித்துக் கொண்டனர். சாதாரண விருதுதானே என்று இருவரும் மிகவும் எளிமையாக உடுத்தி கொண்டு வந்திருந்தனர். சரிகை இல்லாத நீல போச்சம்பள்ளி பட்டு சேலையும் அதற்கேற்ற ரவிக்கையுமாக வந்திருந்த சாரதா தனது ஒப்பனையையும் கூட மிதமாக்கி கொண்டிருந்தாள். வழக்கம் போல அவள் மீதிருந்து குப்பென்று எழுந்து வரும் சென்ட் வாசம் மூக்கை துளைக்க வைக்காமல் அன்று லேசாக மனத்திற்கு இதமாக அவள் சூடிக்கொண்டிருந்த மல்லிகை மனம் காற்றோடு கலந்து வீசியது. சந்திரா வங்காள நூல் சேலை ஒன்றை உடுத்திக்கொண்டு தலையில் கதமம் சூடிக்கொண்டிருந்தாள். ஜெகநாதன் விதவிதமான வெளிநாட்டு சென்ட்டுகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அவைகளை மகளுக்கு கொடுத்து விடுவாள் சந்திரா. அனாவசியமான ஒப்பனை அவளுக்கு பிடிக்காத விஷயம். நேற்று தான் டாக்டர் மாலதி விருந்துக்கு ஒப்புக்கொண்டாலாம். 24 மணி நேரத்துல நர்மதா ரொம்ப அமக்கலப்படுத்திட்டா. ஷீ இஸ் அ குட் ஆர்கனைசர். மெல்ல சிரித்தாள் சாரதா. முத்து போல வரிசையாக தெரிந்த அந்த பற்கள் போலி அல்ல என்று கடைக்கண்ணால் கணிப்பு செய்து கொண்டாள் சந்திரா. வருங்கால சம்பந்தியாக போகிறவள் என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் தான் அவளிடம் பேச வேண்டும் என்று எண்ணி புன்னகைத்து ஆமோதித்தாள். நர்மதாவுக்கு எங்க மாதர் சங்கத்துல நல்ல ஒர்க்கர் என்று பெயர். ரொம்ப சுறுசுறுப்பு. சாப்பாடு கூட ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எங்க வீட்டுல பிசிபேலா செய்தா நான் கொஞ்சம் பட்டலவங்க இதுகளை போடுறது பழக்கம். என் பிள்ளைகளுக்கு பூண்டு மசாலா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல கூட எனக்கும் அவருக்கும் மசாலா போட்ட சாப்பாடு தான் பிடிக்கும். ஆமா, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? 18 முடிஞ்சிட்டது. சந்திராவின் நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. என்ன படிக்கிறா? அடுத்த கேள்வியை கேட்டுவிட்டு மறுபடியும் ஒரு துளி பாக்கை போட்டுக்கொண்டு மெல்லத் தொடங்கினாள். பிஏ கடைசி வருஷம். அதுக்கப்புறம் மேல படிக்க வைக்கிற உத்தேசம் இருக்கா? கல்யாணம் செய்திடணும்னு என் விருப்பம். முகம் சிவந்து போனாள் சந்திரா. உங்க பிள்ளைய பற்றி நான் சிலது தெரிஞ்சுக்கலாமா? கேட்க வேண்டும் போல ஆவல். ஆனால் கேட்க துணிவிருக்கவில்லை. பிள்ளையை பெற்றவளாயிற்றே சாரதா சட்டென்று முந்திக் கொள்ளவில்லை. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. இது மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திச்சிருக்கலாம். எனக்கு கூட உங்களை பார்த்திருக்கிறதா நினைவு வருது. சந்திரா மெல்லிய குரலில் பேசினாள். நர்மதா ரொம்ப வற்புறுத்ததுனால வந்தேன். இன்னைக்கு என் பெரிய பிள்ளை டெல்லிக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கான். மாட்டுப்பெண் கூட போக போறா. ரொம்ப நாழி ஆயிட்டுது. நான் கிளம்பணும். இப்போதெல்லாம் நான் காரை ஓட்டுறதில்ல. இந்த நெரிசலான போக்குவரத்தை பார்த்தா தலை சுத்துறது. நான் கூட கிளம்பணும். நாழி ஆயிடுத்து. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கார்ல வரலாம். நான் கொண்டு விட்டுடுறேன். நீங்க அண்ணா நகர்ல தானே இருக்கீள்? நான் அடையர். ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்கோம். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என் சின்ன பிள்ளைய வர சொல்லியிருக்கேன். அநேகமா வாசல்ல காத்துட்டு இருப்பான். தேங்க்யூ வெரி மச். வரட்டுமா? மிடுக்காக எழுந்திருந்தாள் சாரதா. வெற்றிலை பாக்கு வாங்கிண்டு மெதுவா கிளம்பலாம், அவசரப்படாதீங்க என்று சைகை உயர்த்தி அமர்த்தினாள் நர்மதா. அதற்கு பின் ஒரே கலகலப்பு. வந்தவர்கள் எல்லோரும் டாக்டர் மாலதியிடம் சொல்லிக்கொண்டு வெற்றிலை பாக்கை பெற்றுக்கொண்டு நர்மதாவை புகழ்ந்து நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டனர். பலர் சொந்த காரில் வந்திருந்தனர். சிலர் சிநேகிதிகளின் காரில் தொத்திக் கொண்டனர். ஏக காலத்தில் கார்கள் கிளம்ப முயன்றதினால் ஏற்பட்ட நெரிசல்களுக்கு இடையே தோட்டத்தில் ஒரு பக்கம் நிறுத்தியிருந்த சிவப்பு பண்ண டொயோட்டோவில் இருந்த இறங்கிய இளைஞன், அம்மா இந்த பக்கம் என்று குரல் கொடுத்தான். நான் சொன்னபடி என் சின்ன பிள்ளை வந்திருக்கான் கூட்டுண்டு போறதுக்கு. மறுபடியும் சந்திப்போம். வரட்டுமா? தலையை அசைத்துவிட்டு சாரதா அந்த திக்கை நோக்கி விரைந்தாள். காரின் அருகே நின்ற அந்த வாலிபனை ஊன்றி கவனித்தாள் சந்திரா. பார்க்க நன்னாத்தான் இருக்கான். நர்மதா சொல்வது போல் குணமும் நல்லதாக இருந்தால்